ஹோர்மூஸ் நீரிணையை எந்தவொரு தரப்பினரும் கட்டுப்படுத்த இயலாது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்காவினால் ஹோர்மூஸ் நீரிணை மேற்பார்வை செய்யப்படும் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுவே ஈரானுடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்னர் ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதன்போது ஓமானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்தார். ஹோர்மூஸ் நீரிணையை முகாமித்துவம் செய்வது தொடர்பில் ஓமான் ஈரானுடன் கலந்துரையாடி வருகின்றது. இதனிடையே ஒப்பந்தம் தொடர்பில் தாம் திருப்தி அடையவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவ்வாறாயினும் ஈரானிய தலைவர்கள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒப்பந்தத்துக்கு இணங்கினாலும் அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் நீக்கப்படாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். இதேவேளை ஈரானுடனான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.